நம்மளோட ரோமன் ரெயின்ஸோட அங்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃபா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ நான் அன்னைக்கு காலையில் ஹைலைட்ஸ் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நான் சும்மா அவருக்கு ரெஸ்ட் இன் பீஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அவரை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா அது ஹைலைட் வீடியோங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ தான். ஸோ அதாவது ஆஃபா அணை வந்து நம்ம சீகா அணையோட பிரதர் நினைக்கிறேன். ஸோ போன மாதம் தான் நம்மளுடைய சீகா அணை பார்த்திங்கன்னா இறந்தார். ஸோ அந்த துயரத்துலேருந்தே ரோமன் மீண்டாரா என்னன்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னே நம்மளுடைய அவரோட சகோதரனாக இருக்கிற ஸோ ஃபார்மர் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸாக இருக்கிற ஆஃபா அணையும் பார்த்திங்கன்னா இறந்துருக்கிறாரு. ஸோ இது உண்மையிலே கொஞ்சம் சோகமான விஷயந்தான். ஸோ கிட்டத்தட்ட பாருங்களேன் 2 சமவம்சம் பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இறந்துருக்குறாங்க. ஸோ இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கு ரோமன் ரெயின்ஸும் பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா ஸோ போன மாதம் என்னோடய அப்பா இருந்தார். ஸோ இந்த மாதம் என்னோடய அங்கிள் இறந்துருக்காரு. இது எங்களை குடும்பம் எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ, எல்லாருமே பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவித்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஸோ கடைசி அவர் ஒரு வேர்டு சொல்லியிருந்தார். அது உண்மையிலே வேறு லெவலில் ஒரு இதாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதாவது என்னோட அப்பா சீகா அண்ணாயும் ஆஃபா அண்ணாயும் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் டேக் டீம் ஆஃப் சமௌன் டைனஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எங்கள் அப்பாவும் ஆஃபா அண்ணாயும் பார்த்திங்கன்னா சமௌன் டைனஸ்டியில் ஒரு பெரிய டேக் டீம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ 2 பேருமே இறந்துருக்குறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ ஹெவனில் பார்த்திங்கன்னா ரீயூனியன் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் ஆஃபா அண்ணாய்க்கு பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவித்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போ தி ஆல்மைட்டி பாபி லேஷ்லியிலேருந்து. ஸோ நம்ம பாபி லேஷ்லி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டரில் இருந்தெல்லாம் தூக்குனா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா WWE அலுமினி செக்ஷனில் கொண்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அலுமினி செக்ஷன்னா என்னென்னா ஸோ அதாவது இதுக்கு முன்னே WWE ஒர்க் பண்ணிக்கிட்டு வெளி கம்பெனிக்கு போனவங்கள தான் பார்த்திங்கன்னா அலுமினி செக்ஷனில் தூக்கி போடுவாங்க. ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கு ரியாக்டும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருக்குல்ல, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா போட்டுக்கிறாங்க. பாபி லேஷ்லியும் MVP பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியல் அலுமினி செக்ஷனில் தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஸோ அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கு கீழே ரீப்ளை பண்ணியிருக்கிறாரு நம்மளோட பாபி லேஷ்லி. ஸோ அதாவது நானா அப்படிங்கிற மாரி பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கே தெரியாத மாதிரி. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கடைசி இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா முற்றிலும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பாபி லேஷ்லியும் MVP பார்த்திங்கன்னா அனதர் ரெஸ்லிங் கம்பெனியில் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ WWE ஒரு நல்ல டேலண்ட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சொல்லுது. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம டோனி கான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றி அதில் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. அது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் முகச்சுளிப்பு வர்றது மாதிரி இருக்குது. ஸோ அதாவது அவர் எதை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னா WWE பற்றி தான் பேசியிருக்கிறாரு. அதாவது கான்ட்ராக்டை பற்றி அவங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நேரம் நம்ம டோனி கான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது என்னோட கம்பெனியில் கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க. ஸோ அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு அவங்க இருக்கிற மாரி கான்ட்ராக்டு இன்னும் எக்ஸ்பைரி ஆகாமல் நிறைய ரெஸ்லர்ஸ் திறமையுள்ள ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமையுள்ள ரெஸ்லர்ஸ் கான்ட்ராக்டில் நான் வச்சுருக்கிறது அப்புறம் வச்சுட்டு இப்போ நான் இருக்கிறாங்க எக்ஸ்பைரி ஆகலை. ஸோ அவங்கள வந்து WWE தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க பார்த்திங்கன்னா அதாவது தெரியும் நம்ம WWE பார்த்திங்கன்னா இப்போ நிறையா விதமான டேலண்டான சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய வேறு பார்த்திங்கன்னா WWE டெபியூட் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் அந்த லூச் ஆஃப் பிரதர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா நிறைய திறமையுள்ள ரெஸ்லர்ஸை WWE இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டோனி கான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது அவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு பேசுகிறது 2வது விஷயம். ஸோ ஆனால் இப்போ அவங்க கான்ட்ராக்டில் இன்னும் எங்கள் கூட இருக்கிறதான் செய்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு சரியா படல. ஈவன் அவங்க அப்படி பேசிட்டு நேரம் எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை குறைவால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட WWE அந்த கேப்பை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறையா ரெஸ்லர்ஸ்கிட்ட பேசியிருக்கிறாங்க. கான்ட்ராக்டை பற்றி நிறைய விஷயமா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. WWE அதை உடனே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை WWE அதாவது இதே நம்ம டோனி கான் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா ஸோ WWE செஞ்சது இது தப்பானா கண்டிப்பாக தப்பு தான். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிற ரெஸ்லர்ஸை பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து பார்த்திங்கன்னா அவங்க
பேசுகிறது வேறு விஷயம். ஸோ ஆனால் கான்ட்ராக்டில் இருக்கிற ரெஸ்லர்ஸை அங்கே இன்னும் கான்ட்ராக்ட் முடியலை. ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் இவ்வளோ சம்பளம் தரேன்னு கூட்டுறது கண்டிப்பாக இது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற கேவலப்படக்கூடிய விஷயம் தான். பட் அது உண்மையாக தெரில. பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டோனி கான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக WWE மூலயமா நம்ம கோடி ரோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட் யூ டாக் அபவுட் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ ஷோ நடத்துகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் நேற்று ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பற்றி நம்ம ரேண்டி ஆட்டன் சேர்த்துருந்தாரு. ஸோ அதில் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ரேண்டி நிறைய விஷயங்கள பேசியிருந்தாரு. அதெல்லாம் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் அந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது ஒரு வார்த்தைகள்ல இருந்து. ஸோ அது என்னன்னா, ஸோ ரசல்மேனியாவில் நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ரோமனை தோக்கடிச்சு ஆயிருப்பார். ஸோ அதை ஜெயிச்சுட்டு இருக்கிற நேரம் ரேண்டி ஸோ நிறைய சாம்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம கோடி கேட்பார். ஸோ நீ என்ன தூக்கி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ ஸ்மைல் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அதை ஏன் நீ பண்ண? ஸோ அதை நீ அப்படி என்ன தூக்கி வச்சுருந்தா அந்த ஒரு ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோட்டோவில் ஹாலில் மாட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அதில் 2 பேருமே அழுதுட்டாங்க. ஏன்னா ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க ஒரு நாள் டேக் டீமாக இருந்தவங்க. ஸோ ஒன்றா ரெசல்ட் பண்ணவங்க. ஸோ அவங்க அப்பாய்க்கு அந்த ஒரு இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசி ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களும் தெரியும் நம்ம கோடி எவ்வளோ வருஷமாக ரெசல்ட் பண்ணலாம், அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா கிடைக்கலன்னு ஆல்மோஸ்ட் தெரியும்ல. ஸோ அதுதான் கடைசியாக நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடச்சி அவன் சாம்பியன் ஆகிருக்கிறான். ஸோ அதுதான் அவர் தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நம்ம கோடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவனிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. கவனித்து அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து அவர் வீட்டு ஹாலில் மாட்டியிருக்கிறாரு. ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த இன்டர்வியூ பாருங்கள். லிட்டரலாக அது வேறு லெவல் இதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய பெத் ஃபீனிக்ஸ் பற்றின ஒரு இன்டர்வியூவில் கலந்துருந்தாங்களா. ஸோ அதில் அவங்க அஃபிஷியலாக ஃப்ரீ ஏஜென்ட்டாக ஆனதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. அதை நம்ம நேற்றே போட்டு அப்டேட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஸோ அது எந்த வருஷம்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெத் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை பார்த்தீங்கன்னா செவுலுவாக்கில் ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வைப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்கேவோ போட்டிருப்பாங்க, மேசிவ் ஆர்கேவோ. அது பயங்கரமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படியாச்சுன்னா, ஸோ அதாவது ரேண்டியோட ஹைலைட்டுக்கும் என்னோட கரியர் இதுக்குமே ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு இதாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அதாவது நம்ம அந்த ஆர்கே எப்போ போடணும், அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருந்திருக்குன்னா, ஸோ நம்ம பெத் ஃபீனிக்ஸ் அடித்தாங்களா, ஸோ செவுலுவாக்கில் ஒன்று விட்டாங்களா. ஸோ அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேவோ டக்கார்னு போட்டிருக்கணும். ஸோ ஆனால் அதை நம்ம அப்போ பார்த்தோம்னா ஸோ ரேண்டிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். அந்த அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கேவோன்னு சேன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரேண்டி பார்த்தீங்கன்னா அது உடனே போடக்கூடிய ஸ்கிரிப்ட் தான். ஆனால் ரேண்டி வந்து அந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரௌடோ அந்த அவுராவே பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அவன் உள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸோ நானே கொஞ்சம் தேவைங்கிருப்பேன்னு தான் நினச்சேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அவன் மேனேஜ் பண்ணி ஃபேன்ஸ் அந்த மாதிரி போட்டு ஃபேன்ஸ் அந்த எதிர்பார்க்காத அந்த ஒரு அதாவது உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வைப் எடுத்து பார்த்தீங்கன்னா சடார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேவோ போட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் பெத் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது உண்மை தான். செவ்வாக்கில் விட்டோன்னா ஆர்கேவோ போட்டிருந்தா அது அந்தளவுக்கு மெசிவ் இருந்திருக்காது. ஸோ அடித்த உடனே அந்த மாதிரி அந்த ஒரு கோவத்தை அவரை ஏற்றி ஃபேன்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்கேவோ போட்டதுனால தான் அது இந்த அளவுக்கு மேசிவ் ஆனது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதான் இன்றைக்கி பற்றி நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஆட் வந்து சோலசிக்கா அந்த ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி எடுத்து மொத்தம் நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிருப்பாங்க. ஸோ அடுத்தது ஆஃபரோட ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ WWE அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு சிம்பிளாலிக்காக பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டுருப்பாரு. ஆனால் நடந்து போயிட்டு இருக்க நேரம் ஒரு தளமான செய்கை பண்ணியிருப்பார். அவரோட டிஷர்ட்டாக கலத்திருப்பார். ஸோ கலத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி நம்ம ட்ராவல் சீஃபாக இருந்திருந்தாருன்னா ஸோ இந்த நேரம் அவர் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் கலத்தி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அப்படியே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஃபீல் பண்ணி போயிட்டுருப்பாரு. சரி இப்போ அதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபேன்ஸை பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். ஸோ ஆனால் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பிக்குது. ஸோ WWE காமிச்சிட்டாங்க நம்ம சோலாசிக்காவா டாங்கோலாவே போன வாரம் அட்டாக் பண்ணார். ஆனால் இப்போ ஜாக் ஆஃப் ஆட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் ரோமன் ரெயின்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்கவே முடியல.
ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஜேக்கப் ஃபட்டோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸும் அவருக்கும் இனி ஃபைட்டிங் சிங்கிளாக நடக்கிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு தரமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கிறாரு. ஜெமி உசோல, பால் ஹேமனில், ஜெய் உசோல, சாமி ஜெயினும் இல்லை. ஸோ இப்போ அவர் ஒண்டிக்கட்டியாக இருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே தான் இனி அந்த அவெஞ்சர் ஃபார்ம் அவரை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இனி வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தரமான சைகைகள் இருக்குது. இனி ரோமன் வந்த பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ப்ரால் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்ததாக ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஜெமிஸ் வருவார். ஸோ அதுக்கப்புறம் பால் ஹேமன், ஜெய்ஸோ, சாமி செயின். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஓஜி பிளேட் ஃபார்மிங்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்தார், ஸோ அவர் அட்டாக் பண்ணார், அப்படி போனார், அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவர் அடி வாங்கியிருக்காரு. ஸோ இதில் காணிக்கிறாங்க ரோமன் இப்போ சிங்கிளாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு இனி ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ WWE காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே ஜெய்ஸோ, ஜிமிஸோ, பாலிகமெல்லாம் ரீயூனியன் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. ஏன் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார். ஸோ ரிட்டர்ன் வந்து அவரோட பவரையும் காமிச்சார். சோலோவை டாங்கலோவை எல்லாம் தூக்கி சொருனார். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் இருக்கிறாரா ஜேக்கப் ஃபட்டு. ஸோ அதுவும் ஜேக்கப் ஃபட்டு ரோமன் வர ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி அடி காமிச்சாங்க பயங்கர டாமினேட்டாக. ஸோ அவங்களுக்கு தனியாக இனிமேல் ஒரு கதை போகும். ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கவுண்ட் வகையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒத்த ஆளாக இருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்து அடி வாங்கலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக மாஸ்டர் பிளான் போடுறதுக்கு பால் ஹேமன் இருக்கார். ஸோ பால் ஹேமனோட முயற்சியாலையும் ரோமனோட முயற்சியாலும் ஸோ இனி ஊசோஸ், அதுக்கப்புறமா சாமி சேயன், ஸோ இப்படி அவரோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீயூனியன் ஆகும். ஸோ குறிப்பாக டாலா டொங்கான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இனி சமோனில் நிறைய மெம்பர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஜில்லா ஃபட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இனி ரீயூனியன்ஸ் அந்த அவெஞ்சர் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம இனி எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள்லாம் இல்லை, இனி அடுத்த ரோமன் ரிட்டர்ன் ஆகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். அடுத்ததாக இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா கெவின் ஓன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது நம்ம கிரேசோன் ஆளாரும் ஆஸ்டின்டையும் இவர் கெவின் ஓன்ஸை அட்டாக் பண்ண வர நேரம் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அவரை சேவ் பண்ணுவார். ஸோ அந்த சமயத்தில் நம்ம கோடி ரோட்ஸோட டைட்டில் எடுத்து நம்ம கெவின் ஓன்ஸை எடுப்பார் சடனாக. ஸோ அது உடனே பார்த்திங்கன்னா ஏதோ ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கூச்சல் விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த யாரெல்லாம் கவனிச்சிங்க, ஸோ நம்ம கெவின் ஓன்ஸோட ஷர்ட்டை யாரெல்லாம் பார்த்தீங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிஷர்ட்னு தான் நான் அன்றைக்கி காலையில் ஸ்மாக் டவுனோட ரிவ்யூவிலே சொல்லியிருந்தேன். ஸோ நார்மலாக கெவின் ஓன்ஸ் வர நேரம் அந்த கேஓ அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னா ஒன்று ப்ளூ கலராக இருக்கும், இல்லைனா ஒயிட் கலரில் அது இப்படி எழுதியிருக்கும். ஆனால் இன்றைக்கி புதுசாக இருந்துச்சு, நம்ம கெவின் ஓன்ஸ் வந்து ரெட் கலரில் எழுதியிருந்தார். ஸோ இது ஹீல் டன்னுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லி இது பண்ணுங்கள். என்ன ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னா, ஸோ நம்மளுக்கும் கேஷ் அண்ட் பெர்லினில் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய கெவின் ஓன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 100% நம்ம கோடி ரோட்ஸ் அந்த டைட்டில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா எல்லாரும் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஸோ அன்பிரிடிக்டபிளாக ஏதாவது ஒன்று மூமெண்ட்டாக WWE கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒன்றே கெவின் ஓன்ஸை பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணணும். ஸோ பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அது ஏதோ கொஞ்சம் இதாட்டாது இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்பாயை வச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதே யாரெல்லாம் இது பண்ணுறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம ரோமன் ரெயின்ஸாக ஒரு விதத்தில் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அது எந்த விதத்தில்னா அவர் இன்றைக்கி அடி வாங்கின விதத்தில் தான். ஸோ என்ன ப்ரோ சொல்கிற நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா இல்லை ரோமன் ரெயின்ஸ் உழப்பிரியான்னு கேட்டிங்கன்னா நான் உழப்பெல்லாம் இல்லை. ஸோ அதாவது ஒரு உண்மையிலே சொல்லலாம் ஒரு 4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரான்னு சொல்லி தி ட்ரைபிள் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள்னு சொல்லி பயங்கரமான ஹீல்டனாக இருந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு கிங்டம் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஸோ அப்படியே இருந்துட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் போன வாரம் கூட ஸோ டாங்கலோவா சோலாசிக்காவா ஈவன் சோலாசிக்காவா கூட தூக்கி சொருனார். ஸோ இன்றைக்கி அதேமாதிரி தான் சொருனார். இருந்தாலும் ஜேக்கப் ஃபட்டுவோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேசிவாக இருந்துச்சு. அதுக்கான ஒரு காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான். அவர் கொடுத்த அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்னால தான் பார்த்திங்கன்னா அது இந்தளவுக்கு இதாக இருந்தது. ஸோ அதாவது அவர் வந்தோடனே ஒரு அடி கூட அடிக்காமல் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபட்டு தூக்கி சொருகியிருப்பார். ஸோ லிட்ரலாக பார்த்திங்கன்னா இது வேறு லெவல். ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நம்ம ஜேக்கப் ஃபட்டு இப்போ வந்த ரெஸ்லர் 4 மாதம் தான் ஆகுது. ஸோ அவர்கிட்ட இந்த லெவலுக்குலாம் அடி வாங்கினோன்னா இது இல்லை. ஆனால் WWE ஸ்கிரிப்ட் தான். ஸோ இருந்தாலும் அந்த விஷயங்களை ஒத்துக்கிடணும்ல. ஸோ அதுதான் கசின்ஸாக இருந்தாலும் ஸோ அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்லோவாகமேன்னு பார்த்திங்கன்னா ரோமன் ஃபீல் பண்ணல. ஸோ அந்த விதத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸை பாராட்டணும். ஸோ ஜேக்கப் ஃபட்டுக்கும் அவருக்கும் இனி ஃபியூடெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கான ஒரு ஆடித்தரமாக பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணத்தை நம்ம இதுக்கு முன்னே ஒரு அப்டேட் பார்த்தோம்ல, அந்த அவெஞ்சரோட ரிட்டர்ன்ஸ். ஸோ எல்லாமே WWE பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே போட்டி இழுக்காமல் கண்டிப்பாக அந்த ரீயூனியன்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியாச்சுன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் மத்தியில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.